ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் விஜே காஃபி டைம் ஜிகே. இன்றைக்கி நாம் குறள் விளக்கம் தினமொரு குறள் என்ற வகையில் இரண்டாவது குறளை பார்க்க போகின்றோம். அறத்துப்பால் கடவுள் வாழ்த்து தலைப்பிலிருந்து அதிகாரம் 1 குறள் 2. கற்றதனால் ஆய பயனன்குள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின். இதில் மூவா என்ன விளக்கம் சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன? இது மூவா சொல்லியிருக்க விளக்கம். சரியா? சாலமன் பாப்பையா விளக்கம் கொடுத்திருக்காரு. தூய அறிவு வடிவானவனின் திருவடிகளை வணங்காதவர் படித்ததனால் பெற்ற பயன்தான் என்ன? இது சாலமன் பாப்பையா கொடுத்த விளக்கம். அதுக்கு அடுத்ததாக கலைஞர் விளக்கம் கொடுத்திருக்காரு. தன்னை விட அறிவில் மூத்த பெருந்தகையாளரின் முன்னே வணங்கி நிற்கும் பண்பு இல்லாவிடில் என்னதான் ஒருவர் கற்றிருந்தாலும் அதனால் என்ன பயன்? ஒன்றுமில்லை. தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்